ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமுதா சமையல். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ரசகுல்லா ரெசிபி தான். இப்போ இந்த ரசகுல்லா ரெசிபி செய்கிறதுக்கு ஃபுல் க்ரீம் மில்க், அதாவது கொழுப்பு சத்து நிறைந்த பால் சொல்லணும், அந்த ஃபுல் க்ரீம் மில்க் வந்து 1 லிட்டர் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போது இதில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் அப்படியே காய்ச்சி எடுக்கிறோம். பால் காய்ச்சிச்சு. இப்போது லெமன் ஒரு 2 லெமன் அளவுக்கு பிழிஞ்சு விட்றேன். அந்த ஜூஸ் மட்டும் இதில் பிழிஞ்சு விட்றேன். பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா திரிஞ்சிச்சு. 2 லெமன், 1 லிட்டருக்கு 2 லெமன் பிழிஞ்சாலே நல்லா வந்து பால் திரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி தண்ணி தனியாக பால் ஏடு தனியாக வந்துடும். இப்போ என்ன பண்ணோன்னா, ஒரு சின்ன பாத்திரம் வச்சு ஸ்டெய்னர் வச்சுருக்கிறேன். ஒரு கிளாத் மேலே போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா இந்த பால் ஏடு, அதை வந்து இதில் வச்சு பிரிக்க போகிறோம். தண்ணி தனியாக, பால் ஏடு தனியாக பிரிக்க போகிறோம். இப்போது ஒரு தடவை கொண்டு எடுத்துகிட்டு அந்த தண்ணியை இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் போடுறேன். ஃபுல்லாக அடிச்சு தண்ணி திரும்பியும் இன்னொரு தடவை தண்ணியை ட்ரெயின் பண்ணுறேன். இப்போது தண்ணியெல்லாம் மொத்தம் வடிஞ்சதும் ஃபுல்லாக இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி அலசுறேன். அது எதுக்காக அது மாதிரி அலசுறோன்னா, அப்போ அந்த லெமனோட ஃப்ளேவர் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிழிஞ்சு விடணும். பிழிஞ்சு விட்டுட்டு அதை அப்படியே விட்டுருங்க. ஒன் சைடு அப்படியே ஒரு 1 ஹவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போது ஒரு பாத்திரம் வச்சு சுகர் சிரப் செய்கிறோம். அதாவது சக்கரை பாவு மாதிரி எடுக்கிறோம். 1 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை. இது எல்லாமே வந்து 1 லிட்டர் பால்லேருந்து ரசகுல்லா செய்கிறதுக்கான அளவு. 2 ஏலக்காவை நல்லா தட்டி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போது 1 ஹவருக்கு அப்புறம் பார்க்குறோம். 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா கட்டியாயிடுச்சு. இப்போ அதை வந்து ஒரு பெரிய பிளேட்டில் உதிர்த்து விட்டுக்கிறோம். உதிர்த்து விட்டுட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசையும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி பிசையணும். அப்போ தான் அது க்ரீமியாக வரும். ஒரு மாவு மாதிரி கிடைக்கணும் நமக்கு. இந்த உதிரி உதிரியாக இல்லாமல் நல்ல ஒரு சாஃப்டான மாவு மாதிரி கிடைக்கணும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி பிசைகிறேன். கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் பிசைஞ்சிங்கனாலே அந்த டெக்ஸ்சருக்கு வந்துடும். அது நல்லா சாஃப்டாக மாவு மாதிரி வந்துடும். பார்த்திங்கன்னா இப்படி வந்துடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து நிறைய பால்ஸாக போட்டு வைங்க. அதுக்குள்ளே இந்த சுகர் சிரப் வந்து ஜஸ்ட்டு வந்து தொட்டால் ஒட்டணும் கையில். அந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் தான் இந்த பால் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிங்கன்னா பால் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து கரெக்டாக கையில் தொட்டால் ஒட்டணும் தண்ணி, சக்கரை தண்ணி. அந்த ஸ்டேஜில் ஒரு பாலாக போடுங்க. அந்த பாலில் ஒரு கிராக் கூட இருக்கக்கூடாது. ஒரு கிராக்கும் இல்லாமல் நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த சுகர் சிரப்பில் 1 பை 1 சேருங்க. இது நம்ம குலோப் ஜாமுன் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான். அது தண்ணியில் போட்டதும் டபுள் த சைஸ் ஆகும். இந்த சுகர் சிரப்பில் போட்டதும் டபுள் த சைஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாத்திரமும் நல்லா ஸ்பேஸாக இருக்கிற மாதிரி பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த உருண்டையில் தெரியும், ஒரு கிராக் கூட இல்லை. அதே நான் இப்போ நம்ம போடும்போது தண்ணியில் உடையாமல் வருது. அதுவே நீங்கள் வந்து நல்லா பெசியில மாவு அப்படின்னா போட்ட உடனே எல்லாம் உதிர்ந்து தண்ணியை ஃபுல்லாக கலங்கிடும். அதுக்காக தான். இப்போ இது மாதிரி வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறோம். நல்லா பெருசு பெருசாக ஆகிட்டு வெந்துட்டு வருது. ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளான ப்ராசஸ் தாங்க. நம்ம வீட்டிலே ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக அந்த ரசகுல்லா ரெசிபியை செய்யலாம். நீங்களும் இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னா இப்போ அமுக்கி பார்க்குறேன், எவ்வளோ ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா.
நம்ம சீக்கிரமாக செய்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி இந்த ரசகுல்லாவும் ஒன்று. எந்த கஷ்டமும் இல்லாமல் எல்லாருமே செய்யலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.